வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மௌனத்தை நிறைவு செய்து கொள்வோம். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். மறைபொருளை பற்றி நாம் இன்று சிந்தனை செய்ய இருக்கின்றோம். மறைபொருளுக்கு முன்பாக முதலாவதாக பொருள் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த பொருள்னாதான் இந்த பிரச்சனை ஏற்படுகின்றது. பொருளை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று நிஜ பொருள், இன்னொன்று நிழல் பொருள். நிஜ பொருள் அப்படின்னா நிஜத்தன்மையோடு இருப்பது நிஜ பொருள். நிழல் பொருள் என்றால் நிஜம் இல்லாத நிழல் பொருள் அப்படின்னு வைத்துக்கலாம். ஒரு மலரை பார்க்கின்றோம், இது மலர் தான் அப்படின்னு நாம் எவ்வாறு தெரிந்து கொள்கின்றோம்? ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறாங்க. அதனால அந்த இது மலர் என்று அதனுடைய கருத்து அதனுள் புகுத்தி இதை மலர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். மரத்தை மரம் என்று தெரிந்து கொள்கின்றோம். நம்முடைய உருவத்தை முழு நிலை கண்ணாடியில பார்க்குறோம். இங்க இருக்கிறது நிஜம். முழு கண்ணாடியில நம்முடைய முழு உருவமும் தெரியுது. இங்க இருக்கிறதும் அதே தான், அங்க இருக்கிறதும் அதே தான். ஆனா இது நிஜம், ஆனா அது நிழல். அதே போன்று நாம் எதை பார்த்தாலும் ஒரு கண்ணாடி வழியாக நம்முடைய கருத்தை புகுத்தி அதன் பிறகு அந்த பொருளை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்றோம். அந்த கண்ணாடி என்னவென்றால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய மனம் என்ற கண்ணாடியை வைத்து கொண்டுதான் நாம் பார்க்கின்றோம். இப்ப எதை பார்த்தாலும் அங்கே ஒரு கருத்து, அதை கொண்டுதான் நம்ம அதை பார்க்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கருத்தை நாம எடுத்து வைத்திருக்கிறோம். ஏனென்றால் அந்த கருத்தை வைத்துதான் புரிந்து கொள்ளணும். அந்த கருத்தை புகுத்தும் போது அந்த பொருள், அந்த நபர், அந்த நபருடைய நிஜமான தன்மை தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஏன்னா நம்முடைய கருத்தை எப்படி வைத்திருக்கிறோமோ அதை பொறுத்துதான் இருக்குது. அது தவறாகவும் இருக்கலாம், ரைட்டாகவும் இருக்கலாம். இப்ப உங்களை பற்றி ஒரு கருத்து நான் வைத்திருக்கிறேன். என்னை பற்றி நீங்க ஒரு கருத்து வைத்திருக்கிறீங்க. அப்ப எதுவா இருந்தாலும் ஒரு கருத்தை வைத்துக் கொண்டுதான் நம்ம அத்தனையும் பார்க்கிறோம். ஆனால் அது நிஜமான ஒரு தன்மையை கண்டுபிடிக்க முடியுமான்னா அதுதான் அங்க கடினமானது. இதுதான் இங்க பிரச்சனையே. விவேகானந்தர் கூட சொல்லுவாரு, நியூஸ் பேப்பர்ல வர்றது அத்துணையுமே பொய் அப்படிம்பாரு. நியூஸ் பேப்பரை காலையில பார்க்கணும். ஆக்சுவலா ஒன்று நடந்திருக்கும், இங்க வேற ஒன்று போடுவாங்க. அவங்களுடைய கருத்துக்கு ஏத்தார் போல, அவங்களுக்கு எது சப்போர்ட்டோ அதுக்கு ஏத்த மாதிரி, அவங்கவங்க எந்த மன வடிவத்தை ஒருத்தரை பத்தி நினைத்து வைத்திருக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நியூஸ் வரும். இது ரொம்ப பிரச்சனை ஏற்படுத்துவது இதுதான். அதே போல என்னை பற்றி நான் ஒரு கருத்து நினைச்சு வைத்திருப்பேன். ஆக்சுவலா அது சரியா கூட இருக்காது. ஏன்னா என்னை பற்றியும் நான் தெரிஞ்சுக்காம இருக்கலாம். உங்களை பற்றி நீங்க ஒரு கருத்து வைத்திருப்பீங்க, அது நிஜமா இருக்காது. ஆனா நீங்க எடுத்த கருத்தை வைத்துக்கொண்டு அதுதான் நிஜம் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு உதாரணம் என்ன தெரியுங்களா? யாராவது
இந்த ஜென்மத்துல எனக்கெல்லாம் ஞானமே கிடைக்காது அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணியிருந்தார்னா இது அவருடைய கருத்தை வைத்துக்கொண்டு அவரை மதிப்பிடுறாரு. ஆக்சுவலா இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. ஏன்? ஏனென்றால் மனிதனிடத்திலே இயற்கையாகவே அந்த ஞான நிலை இருக்கின்றது. அந்த இயல்பாகவே மனிதனிடத்திலே 6வது அறிவு பெற்ற மனிதனிடத்திலே இயல்பாகவே அது இருக்குது. இதை தெரியாம இந்த ஜென்மத்தை நிச்சயமாக நான் ஞானமே அடைய முடியாது அப்படின்னு நம்மை பற்றிய ஒரு கருத்து வைத்தோம் என்றால் அந்த கருத்தை வைத்து கொண்டுதான் நம்ம செயல்படுவோம். எப்படி செயல்படுவோம்? ஞானமே கிடைத்தா கூட கிடைக்கலன்னு நினைச்சுக்கிட்டு நாம இந்த ஜென்மத்தில் கிடைக்காதுங்கிற ஒரு கருத்தோடு இருக்கும்போது ஆக்சுவலா அது நடந்தால் கூட அது தெரியாது. இதுக்கு ஒரு வேதத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு சிந்தாமணி கல் அப்படின்னு ஒரு அரிய வகை கல் இருக்கு. அந்த கல் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அற்புதமான அதிர்ஷ்டம் கிடைக்கும், நினைத்து நடக்கும், பெரிய அது செல்வமாக மதிக்கப்படுகின்றது. ஆனால் அந்த கல் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. தேடிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப தீவிரமாக தேடணும், வருடக்கணக்காக தேடணும், சோர்வு இல்லாமல் தேடணும், உற்சாகத்தோடு தேடணும். அப்படியே தேடுனா கூட இந்த பிறவியில கிடைக்குமா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி தேடிட்டு இருக்கணும். இதை கேள்விப்பட்ட ஒருத்தர் என்ன பண்ணாரு, அந்த சிந்தாமணி கல்லை கண்டுபிடிக்காமல் விடுவதில்லை என்ற தீவிரத்தோடு காட்டுக்கு போனார். அங்க என்னாச்சு, அரை மணி நேரத்திலேயே அவர் தேடிய சிந்தாமணி கல் கிடைத்து விட்டது. எடுத்து பார்க்கிறாரு, இது சிந்தாமணி கல்லா? ரொம்ப நாள் தேடினா கூட கிடைக்காதுன்னாங்க, வாழ்நாள் முழுவதும் தேடினா கிடைக்காதுங்கிறாங்க. இது எப்படி சிந்தாமணி கல்லா இருக்கும்? ஆக்சுவலாக சிந்தாமணி கல் தான். இப்போ இதுவரை சொல்லி வைத்திருக்க பார்த்து ஒரு கருத்தை எடுத்து வைத்திருக்காரு பாருங்க. அப்போ இவ்வளவு ஈஸியாக அரை மணி நேரத்திலே சிந்தாமணி கல் கிடைக்காது அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சிந்தாமணி கல்லை தேட ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையான கையில் கிடைச்சிருச்சு. இதே போலதான் நாம இருக்கிறோம். ஒரு கருத்து எடுத்து வைத்திருக்கிறோம். இது நிழல் பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலா நிஜ பொருள் நாம் ஞான நிலையிலே இருக்கின்றோம். அது தெரியாம நிழல் பொருளை கருத்தாக வைத்துக் கொண்டு அதை நாம தேடிக்கிட்டே இருக்கிறோம். கண்ணாடியில் நம்முடைய உருவத்தை பார்த்து தலைவாரிக்கலாம், ஷேவ் பண்ணலாம், பொட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த உதவியோடு தான் நம்ம புறத்து காரியத்தை செய்கிறோம். அதே போல நிஜ வாழ்க்கையும் நம்முடைய கருத்தை வைத்து கொண்டு எல்லாத்தையும் முடிவு செய்கின்றோம். அந்த கருத்து சரியா இருக்குமா, நிஜத்தோடு ஒத்து போமான்னு போகாது. அப்ப நாம நிழல் பொருளோடு இருக்கின்றோம், நிஜ பொருள் நமக்கு தெரியாது. இதே மாதிரிதான் அப்ப எவ்வளவு கருத்து எந்த மாதிரி தவறா புரிந்திருக்கிறோம்னு பாருங்க. அப்ப நாம எடுக்கிறது, இப்போ உங்களை பத்தி நான் இந்த மாதிரி ஒரு கருத்து நினைச்சேன் அப்படின்னா அந்த கருத்துக்கு உட்பட்டவர் நீங்க கிடையாது. ஆனா என்னுடைய கருத்தைப்படி அதுதான் உண்மையை நிஜம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதே போல என்னை பற்றிய கருத்து நீங்க ஒன்று நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனா அது உண்மையா இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்படிதான் எல்லா பொருளையும் நம்முடைய கருத்து எப்படி இருக்கின்றதோ அதை நினைத்து கொண்டு நிஜம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அங்க நிஜமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எப்படி கண்ணாடியை பார்த்து நாம பயன்படுத்தி தலைவாரிக்கிறோம், ஷேவ் பண்ணிக்கிறோம், பொட்டு வைத்துக் கொள்கிறோமோ அதே போல இந்த கருத்தை வைத்து கொண்டுதான் அனைத்தையும் புரிந்து கொள்கின்றோம். நம்முடைய கருத்துக்கு மற்றவர்கள் கட்டுப்பட்டவர்கள் இல்லை என்றாலும் கட்டுப்பட்டவர் தான். ஏன்னா அதை வைத்துதான் நாம் புரிந்து கொள்கின்றோம். அப்ப நம்மை பற்றிய கருத்தே நமக்கே தெரியாது. என்ன கருத்து நினைக்கிறோமோ இதை வேற ஸ்ட்ராங்கா வேற பிடிச்சுக்கிறோம், இதை வேற பிடிவாதமா வேற இருக்கிறோம். ஆக நேருக்கு நேர் உண்மை வந்தா கூட அது தெரியாம போயிடுது. ஏன்னா கருத்தளவிலே வேற வகையில இருக்கிறோம். என்ன நினைத்துட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி சாதாரணமா பேசுறது கூட வேற மாதிரி எடுத்துக்குவாங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே கூட ஒரு கருத்து சொன்னாங்கன்னா இவங்க வேற ஏதாவது நினைச்சிட்டு இருந்தா அது மாதிரி இந்த நோக்கத்தை அவங்க சொன்னாங்க அப்படின்னு நினைத்துக்கிட்டு அவங்க மேல ஒரு வெறுப்புணர்வு ஏற்பட்டு
அவங்களை வெறுக்கவே ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையாக அவங்க அது மாதிரி சொல்லியே இருக்க மாட்டாங்க. இதுதான் உலகத்தில் இருக்கிற பிரச்சனையே. ஒரு விவசாயி வயலில் உழுது கொண்டு இருக்கின்றார். அந்த மாடுக்கு ரொம்ப வயதாயிடுச்சு. அதை சந்தைக்கு போய் விற்கலாமான்னு பார்க்குறாரு. ரொம்ப குறைந்த விலை கேட்குறாங்க. அதனால் என்ன செய்யணும் வருந்து கொண்டு இருக்கின்றார். அந்த மாதிரி வயலில் அவர் உழுது கொண்டு இருக்கும்போது ரோட்டில் ஒருத்தர் போகிறாரு. அவர் கேட்குறாரு, சந்தைக்கு இப்படியே போகலாமான்னு கேட்குறாரு. இவர் கேட்டது சந்தைக்கு போகலாமான்னு. ஆனால் அவர் இந்த மாட்டை விற்கிறதுலே நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற காரணத்தினால அவர் காதிலே என்ன விழுந்தது, மாடு விலைக்கு கேட்குற மாதிரி ரொம்ப குறைவான விலை கேட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு அதெல்லாம் கட்டாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் செவிடு கிடையாது, காது நல்லா கேட்குது. ஆனால் இவர் கேட்டது வேற. என்ன இவர் சம்மந்தம்லாம் பேசுகிற வேற யார்கிட்ட கேட்டுக்கலாம். அவரு போயிட்டாரு. உண்மையாக கேட்டது இந்த வழியே சந்தைக்கு போகலாமான்னு. இவருக்கு இந்தே நினப்பில் இல்லை. இவருக்கு கேட்டது குறைவாக மாட்டு சந்தைக்கு போகிறவங்க மாட்டை குறைத்து கேட்குறாருன்னு வேணாம், கட்டாது வேணாங்கிறார். அந்த நேரத்தில் அவங்க ஒய்ஃப் சாப்பாடு கொண்டு வராங்க. எப்பவுமே இவர் என்ன சமைத்தாலும் இவர் சாப்பாடு ருசி இல்லைன்னு சொல்லுவார். இவர் கொண்டு வந்தோடனே இவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி மாடு குறைந்த விலை கேட்டாங்க, நான் கட்டாதுன்னு சொல்லிட்டேங்கிறாரு. இவங்க இதே நினப்புல வராங்க. இவங்களுக்கு என்ன விழுது, சமையல் சரியில்லைங்கிற மாதிரி விழுந்து, என்னைக்கு தான் நீங்கள் சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவரு சொன்னது ஒன்று, இவங்க கேட்டுக்கிட்டது ஒன்று. ஏன்னா இவங்க இதே நினப்பில் இருந்த காரணத்தினால. இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க பொண்ணு வீட்டில் உட்காந்துருக்கு. அந்த பொண்ணோட வயது இருக்கிறவங்களாம் திருமணம் ஆயிடுச்சு. அவங்களாம் குழந்தை கூட பெற்றுக்கிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. அவங்க அந்த கவலையில் அந்த பொண்ணு உட்காந்துருக்கு. இவங்க போய் இந்த மாதிரி அப்பா சாப்பாடு ருசியாலேன்னு சொன்னார் அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்னுச்சு, வர மாப்பிள்ளையெல்லாம் இப்படி தட்டி கழித்திருந்தா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னுச்சு. எங்கள் அம்மா சொன்னது வேற, அவங்க நினைத்தது வேற. 3 பேருமே செவிடு கிடையாது. ஆனால் சொன்னது ஒன்று, இவங்க இதே நிலையில் இருந்தனால அதை கேட்டது ஒன்று. நாம் எந்த மாதிரி கருத்து இருக்கணுமோ அது மாதிரி தெரியும். நாம் சினிமாவுக்கு போனால் எல்லாரும் சினிமாவுக்கு போகிற மாதிரி தெரியும். நம்ம மனவளக்கலை மன்றத்துக்கு போனால் எல்லாரும் மனவளக்கலை மன்றத்துக்கு தான் போகிறாங்கன்னு தெரியும். நாம் என்ன மாதிரி கருத்து வைத்திருக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. மற்றவங்களும் இந்த மாதிரியே பாருங்க. அப்போ எவ்வளவு பிரச்சனை இது வருதுங்க. ஆனால் எப்படி நிஜத்தை தெரிஞ்சுக்கோங்க முடியாது. ஏன்னா இந்த கருத்து இல்லாமல் எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. ஆக நமக்கு என்ன தோணுதோ அந்த கருத்தை வைத்து கொண்டு பார்க்கும்போது அது தவறாக தான் தெரியும். இது நிஜ பொருள், நிழல் பொருள். இன்னொன்று, அதாவது நனவு பொருள், கனவு பொருள்னு ஒன்று இருக்கு. நனவுன்னா என்னங்க, நனவுனா யதார்த்தமா நடக்கக்கூடியது நனவு பொருள்னு வச்சுக்கலாம். நமக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லை என்று தெரிந்தவுடன் அந்த உடல்நலக் குறைவை தெரிந்து கொள்ளக்கூடியது நம்முடைய மனம். மனதின் மூலமாக தான் அதை தெரிஞ்சுக்கிறோம். இது நனவு பொருள், யதார்த்தமா இருக்கிறது. அதை நாம் அப்படியே ஏற்றுக்கணும். யதார்த்தமாக அதை ஏற்றுக்கொண்டு இந்த நோய் வந்துவிட்டது, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எந்த மாதிரி மருத்துவத்தை இந்த வியாதிக்கு பயன்படுத்தணும், அந்த மாதிரி சிந்தனை மனதை கொண்டு சிந்தனை பண்ணி அது முடிவு எடுத்து அதுக்கு உண்டானதை போகணும். இது நனவு பொருள். கனவு பொருள் என்ன, அதே மனது இதை ஏற்றுக்கொண்டு சிந்தனை பண்ணி எந்த மருத்துவத்தை பார்க்குறது, எந்த ஹாஸ்பிட்டல் போகிறது, எந்த டாக்டரை பார்க்கறதுன்னு அறிவு கொண்டு மனதை கொண்டு முடிவு பண்ணது. இது யதார்த்தமாக நடக்கக்கூடியது. இது நனவு பொருள். அதிலே இன்னொன்று இருக்கு, கனவு பொருள்னு ஒன்று இருக்கு. அது என்ன கனவு பொருள்? ஓஹோ, இது தீர்க்க முடியாத வியாதி ஆயிருக்குமோ, அங்கே போனால் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியுமோ, இதனால் உயிரே போயிருமோ, அப்போ நம்முடைய குழந்தைகளுடைய நிலமெல்லாம் என்ன ஆகும், மனைவி என்ன ஆவாங்க, அப்புறம் பிழைப்புக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் உடனடியாக கற்பனை செய்து பாருங்க. இது கனவு பொருள்.
இது கற்பனைன்னு விட முடியுமா? அது கற்பனையாக இருந்தாலும் கூட அந்த கற்பனையாக நினைத்த காரணத்தினாலேயே மனதிலே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தல. அது உண்மை இல்லை என்றால் கூட இந்த இடத்திலே உடலிலே ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு விடுகின்றது. இதை கனவு பொருள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுக்கு என்னதான் பண்றது? என்ன செய்யலாம்? வழக்கம் போல சொல்றதுதான். என்ன சொல்றதுன்னா, சரி இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். நல்ல பசியோட இருக்கிறோம். சாப்பாடு இன்னும் ரெடி ஆகல. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். அப்படியே சோஃபால சாஞ்சோம், அப்படியே தூங்கிட்டோம். தூக்கத்துல ஒரு கனவு வருது. என்ன கனவுனா, நல்லா பசிக்கிற மாதிரி கனவு. பிறகு சாப்பாடு நல்லா சாப்பிட்டோம் கனவுல. எத்தனை முறை கனவு கண்டாலும், எத்தனை முறை சாப்பிட்டாலும் பசி தீராது. ஏன்னா பசி என்பது உடல் சம்பந்தப்பட்டது. கனவு கண்டு கொண்டிருந்தால் கனவுலே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வயிறு நிறையாது. அது கனவு. நனவுல திரும்ப எழுந்து பார்த்தா பசிக்கு நீங்க கனவுல சாப்பிட்டால் கூட அது நிச்சயமாக பசியை போக்காது. நிஜமாகவே சாப்பிட்டாதான் பசியை போக்க முடியும். இது ஒரு கனவு. இது மாதிரி பல்வேறு கனவு இருக்கு. நைட் தூங்கிக்கிட்டு இருக்கோம், நெருங்கிய உறவினர் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னு கனவு வருது. அப்படியே திடுக்கிட்டு எழுந்திருக்கிறோம், உடல்ல வேர்த்து போச்சு. எதுக்கு? கனவுக்க. ஆஹா, இறந்துட்டாங்க, எல்லாரும் அழறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே உடம்பு வேர்த்து, எழுந்து பார்த்தா உடம்பு தெப்பல நனைஞ்சிருச்சு. கனவு கண்டதுக்கு கூட. ஏன்னா கனவு கண்டங்கிறது தெரியாது, அதுக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப எழுந்ததுக்கு பிறகு தெரியுது, அப்பாடா, அச்சோ இது நிஜமா நடக்கல, அப்பா நல்லா இருக்கு, நிம்மதியா இருக்குது. ஏன்னா இது கனவு. அங்க ஒரு நிம்மதி இருக்குது பாத்தீங்களா? பொய்யா தெரிந்து கூட இந்த இடத்துல இது கனவுங்கும் போது ஒரு கிரேட் ரிலீஃப். அப்பா நல்ல வேலை, இது கனவாயிடுச்சு, நிஜமா நடக்கல. நிஜமாகவே நடந்து விட்டது. இதுக்கு என்ன பண்ணலாம்? நிஜமாகவே நடந்து விட்டது. இந்த யதார்த்தத்தை இந்த மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மன துயரத்தை நகர்ந்து செல்ல அனுமதி கொடுக்க வேண்டாம். அந்த இடத்திலே பிடித்து வைக்காமல் இருந்தோம் என்றால் அந்த துன்ப உணர்வு ஓடிவிடும். குறிப்பிட்ட காலகட்டத்திலே அந்த நடந்த நிகழ்வு ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே ஒரு கனவுல நடந்த மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு துன்பமே கொடுக்காது. இந்த இடத்திலே நனவு கூட, நடந்தது கூட கனவாக மாறிடும், பிடித்து வைக்காத காரணத்தினாலே. ஒரு துன்பம் ஏற்படுகின்றது, உடனே இந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்ற நினைத்தோம் என்றால் இந்த இடத்திலே போராட்டம் ஆரம்பித்து விடுகின்றது. ஒரு இன்பம் இருந்தது என்றால் இன்பத்தை நன்றாக சுவைக்க வேண்டும் என்று, அந்த இன்பத்தை நீட்டிக்க வேண்டும் என்று நினைக்கும் போதும் அந்த இடத்திலே மன போராட்டம் ஆரம்பிச்சிருது. ரெண்டுமே இல்லாம எதையுமே பிடிச்சு வைக்காம என்ன உணர்வு ஏற்பட்டாலும் சரி, அது நகர்ந்து செல்வதற்கு நாம் அனுமதி கொடுத்தோம் என்றால் அது ஓடிவிடும். தேக்கம் இருக்காது. தேங்கினால்தான் அந்த துயரமே ஏற்படுது. தேங்கிறதுனால ஒரு தற்சுழல் ஏற்படுகின்றது. தற்சுழல் ஏற்பட்ட காரணத்தினால் திரும்ப திரும்ப சுழன்று சுழன்று அதுவே வந்து கொண்டிருக்கின்றது. அது வரக்கூடாது என்று நினைக்கும் போது மென்மேலும் அதுக்கு பலம் அதிகரிக்கின்றது. அதை அப்படியே விட்டு விட்டோம் என்றால் அது அப்படியே ஓடி போயிடும். நிஜமாக நடந்தது கூட அப்படியே கனவு போல மாறிவிடும். உண்மையாகவே நடந்தால் கூட, நேருக்கு நேர் நடந்தால் கூட அந்த நனவு கூட கனவாக மாறிவிடும். அந்த நகர்ந்து சென்ற காரணத்தினால, ஒரு ஆறு போல ஓட விட்ட காரணத்தினால. இப்போ மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் நேருக்கு நேர் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க பிடிச்சு வைக்காத காரணத்தினால அதுவே கனவு எப்படி நமக்கு ஒரு துன்பத்தை கொடுப்பது கிடையாது, அதே போல நனவு கூட துன்பத்தை கொடுப்பது கிடையாது. பாருங்க. அப்ப அனைத்துமே நம்முடைய இயல்பை பொறுத்துதான் இருக்கின்றது. எந்த மாதிரி இயல்போ அது போலதான். ஒரு சாதாரண துன்பத்தை கூட ரொம்ப பெரிதாக்கிடுவாங்க, பெரிதுபடுத்திக்குவாங்க.
அந்த மனதனுடைய இயல்பின் காரணமாக. சிலர் வந்து ரொம்ப பெரியதை கூட சாதாரணமா எடுத்துக்குவாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்கின்றது. எல்லாமே மனநிலை, எல்லாமே அவர்களுடைய இயல்பு தாங்க. பாருங்க, பொருள்லயே வந்து நம்முடைய கருத்தின் காரணமா இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம கற்பனையா நினைச்சுக்கிட்டு எல்லாவற்றையும் நம்ம ஒரு கருத்து வைத்திருப்போம். கணவன்னா இப்படி, மனைவினா இப்படி, குழந்தைனா இப்படி. 4 குழந்தைகள் இருந்தா கூட ஒவ்வொருத்தரை பத்தி நம்முடைய மனதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வைத்திருப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்படுவோம். மனதனுடைய இயல்பு. ஏன்னா இதுவரை சிறு வயதிலிருந்து ஒரு உருவமாக, குணமாக, வடிவம் எடுத்து எடுத்து பழகி இருக்கிற காரணத்தினாலே அந்த வடிவமே மாறி விடுகின்றது. அப்ப எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே இல்லாம இருக்கணும். ஜட்ஜ்மெண்ட் இல்லாம இருக்கணும்னா, இதுக்கு முன்பாக நான் பேசியது என்னவென்றால், ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், நன்றாக துரியாதனம் செய்து, அந்த சுத்த வெளியிலே நன்கு கலந்து விட்டோம் என்றால், கறந்து விட்டோம் என்றால், சுத்த வெளிக்கு தயவு தாட்சணை கிடையாது. அது குணமற்றது. எதுவுமே அதுக்கு கிடையாது. அந்த நிலையிலே தோய்ந்து விட்டோம் என்றால், அதனுடைய தன்மை நமக்கு ஏற்பட்டு விட்டது என்றால், உண்மையாகவே துரியாதனத்துடைய வெற்றி என்னவென்றால், யாரை நினைத்தாலும் நமக்கு எந்த மாதிரி கருத்து ஏற்படக்கூடாது. நாம பிராண்ட் வைத்து குத்தவே கூடாது. பிராண்டே குத்தக்கூடாதுங்க. ஆனா பிராண்ட் நம்ம வந்து குத்தி வைத்துட்டோம்னா, இதே மாதிரி தான் இருக்கும். கடைசி வரை அவங்கள அதே மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்போம். அந்த சுத்துவலி அது மாதிரி யாருமே வந்து பாகுபாடு காட்டுவதே கிடையாது. யாரா இருந்தாலும் செயல் விளைவு தத்துவம் ஒண்ணுதான். அந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி, நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, 2மே சமமா பார்க்கக்கூடிய தன்மை. இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. பிராக்டிஸ் பண்ணணும். இது நான் முன்ன சொன்னது. என்ன பிராக்டிஸ் பண்ணணும்? நல்லா துரியாயுதம் செய்து அதிலே தோய்ந்து விட்டோம் என்றால் நிஜமாகவே சுத்த வெளிய டச் பண்ணிட்டோம்னா நிஜமாவே கொஞ்ச நேரம் இந்த கோடானு கோடி நட்சத்திரங்களை தாண்டி இருக்கக்கூடிய அந்த இடத்த ஒரே ஒரு வினாடி, அரை வினாடி போய் மட்டும் டச் பண்ணிட்டாலே போதுமானது. இங்க ஏற்படக்கூடிய மாற்றம் அளப்பெரியதாக இருக்கும். அந்த தன்மை வந்து விட்டதென்றால் நிச்சயமா நீங்க வந்து பிரிச்சு பார்க்கறதே கிடையாது. யாரு வேணாலும் கிட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணட்டுங்க, அது இருக்கவே இருக்காது. அப்படியே நம்புனேன். சில நேரத்துல வெற்றி கிடைத்தது. சில நேரத்துல நம்முடைய இயல்பின் காரணமாக சிலரை வந்து வெறுக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போது சொல்வது என்னவென்றால், அந்த சுத்த வெளியில சின்சியராவே நன்கு தவம் பண்ணி என்ன கிடைக்குமோ அதே இது இப்போது எதையுமே பிடித்து வைக்காமல் நம்முடைய மன உணர்வுகளை எதிர்த்து ஒண்ணுமே செய்யாம ஆறு போல ஓட விட்டு விட்டோம் என்றால் அந்த தன்மை அது என்ன அவங்க சொன்னாங்களோ அதே தன்மை இப்போது கிடைக்குது. அது யாரை பார்த்தாலும் ஒன்றுமே தோன்றுவதே கிடையாது. இது வந்து நேருக்கு அனுபவித்த ஒரு அனுபவம். பிடித்து வைப்பதே கிடையாது. யாராவது சொல்லிட்டாங்கன்னா உலகத்துல ரொம்ப பேர் கேள்வி கேட்கறது இதுதான். ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் என்னங்க பண்றது? ரொம்ப பேர், எக்கச்சக்கமான பேர், ஆன்மீகத்தில் இருக்கவங்களும் சரி, இல்லாதவங்களும் சரி, எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி இதுதாங்க. வெரி சிம்பிள். யாரு இந்த மாதிரி நமக்கு அவமரியாதை செய்தாலும் சரி, நம்ம புண்படுற மாதிரி பேசினாலும் சரி, நம்ம தப்பே பண்ணாம நம்ம மேல குறை சொன்னாலும் சரி, அங்கே துன்பம் ஏற்படுவது இயற்கையானது. இது இயற்கை. அது எப்படி? அது மாதிரி சொன்னா நான் அப்படியே புத்தர் மாதிரி அமைதியா இருப்பேன்னு சொன்னா அது வந்து இயல்பை எதிர்த்து போராடுற மாதிரி. இயற்கையாகவே அப்படிதான் அது ஏற்படும். அப்படிதான் யாரு சொன்னாலும் அப்படி கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டோம் என்றால், அதை பிடித்து வைக்காம இருந்தா, இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே என்று திரும்ப நினைக்காமல் இருந்தால், அது போக்குல அப்படியே விட்டு விட்டோம் என்றால், அரை வினாடியிலேயே அந்த துக்க உணர்வு போய்விடும். முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்த முறை நினைச்சா அந்த மாதிரி வராது. இதுதான் உண்மை. வேற கருத்து வைத்தோ இல்லைன்னா இதை ஏத்துக்க மாட்டேன்னா அது கஷ்டப்பட்டு தான் செய்யணும். இது உண்மையை வந்து அந்த கருத்து வடிவம் எடுக்காமல் இருந்தோம் என்றால் ஃப்ரீயா எல்லாம்.
சரி. மறைபொருள் விளக்க பயிற்சி அப்படின்னு ஒண்ணு ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஆரம்ப காலகட்டத்துல மகாபலிபுரத்திலே பேராசிரியர்களுக்காக கொடுத்தாராம். ஒரு 3 மாதங்கள் கழித்து அதை நாள்தோறும் செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னாராம். ஒரு 3 மாதம் கழித்து அடுத்த மீட்டிங்ல கேட்டாராம், எத்தனை பேர் செய்றீங்க, செஞ்சிட்டு இருக்கீங்களான்னு. ஒருத்தர் கூட செய்யல. அதை செய்யுங்கன்னு சொன்னார். இத வந்து கரூர்ல கிருஷ்ணகவுடு ஐயான்னு இருந்தார். அவர் தான் கரூருக்கு வந்து மனவளக்கலை மன்றத்தை கொண்டு வந்தவர். அவர் தான் தன்னுடைய கார்ல தமிழ்நாடு முழுவதும், தன்னுடைய அம்பாசடர் கார்ல தமிழ்நாடு முழுவதும் வேதாத்திரி மகரிஷியை வந்து அழைத்து சென்றவர். ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்களே வந்து சொல்லுவாங்க, இந்த அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் தேர் ஓட்டினாரு, அந்த மாதிரி இந்த கிருஷ்ணகவுடி எனக்கு வந்து கார் ஓட்டினாரு அப்படின்னு சொல்லுவாராம். அவர் தான் இதை தெரிவித்தார். அடுத்த முறை சொல்லும்போது யாருமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறைபொருள் விளக்க பயிற்சி, அதுக்கு பேரே மறைபொருள் விளக்க பயிற்சி, அதுவே சொன்னாரு. ஏன்னா வந்து ரொம்ப பேர் செய்யலையா, மகரிஷிக்கு சொல்லி கூட செய்யலையா, அதனால இதை கேட்டு நம்ம சின்சியரா செய்யணும் அப்படின்னு அந்த பயிற்சியை நான் ரொம்ப நாட்கள் வந்து செய்து கொண்டிருந்தேன். அதற்கு உண்டான முழு பலனையும் நான் அனுபவித்தேன். அந்த முழு பலன் கிடைக்கணும் கூட எதிர்பார்க்கல. அந்த மறைபொருள் விளக்க பயிற்சி என்னவென்றால், ஒரு ரோஜா பூவை எடுத்துக்கணும். ரோஜா பூவை மலர் என்று பார்க்கிறோம் இல்லையா, கருத்து மூலமாக. அந்த மலர் வந்து எங்கிருந்து வந்ததுன்னு பார்க்கணும். மலருக்கு மூலம் வந்து மண்ணு, மண்ணுக்கு மூலம் விண்ணு, விண்ணுக்கு மூலம் சுத்தவெளி. ஆகவே சுத்தவெளியே தான் இங்கே மலராக காட்சி கொடுத்துக்கின்றிருக்குது. எது? இறைநிலையே இங்கு மலராக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றது. அடுத்து ஒரு மரத்தை பார்க்கணும். மரத்துக்கு மூலம் மண்ணு, மண்ணுக்கு மூலம் விண்ணு, விண்ணுக்கு மூலம் சுத்தவெளி, சுத்தவெளியே இங்கு மரமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரி ஒரு நாள் ஒன்றுக்கு 100 பொருளை பிரித்து பார்க்கணும். அது எப்ப? விடியற் காலை 4 மணிக்கு எழுந்து இது போல பிரித்து பார்க்கணுங்க. எப்படி? எதை வேணாலும் பிரித்து பார்க்கலாம். ரோஜா பூவை, மரத்தை, கழுதைய, குதிரைய, நட்சத்திரத்தை, கடலை, சூரியன, மனைவிய, கணவன, குழந்தைய, பன்றிய, யானைய, ஒரு ஏரிய, இந்த மாதிரி என்னென்னலாம் தோணுதோ 100 பொருளையும் பிரித்து பார்க்கணும். நீங்க எப்படி பிரித்து பார்த்தாலும் சரி, அதற்கு மூலம் மண்ணு, மண்ணுக்கு மூலம் விண்ணு, விண்ணுக்கு மூலம் சுத்தவெளி. இந்த மாதிரி பிரித்து பார்த்து சுத்தவெளியை தான் இது போல காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதே மாதிரி டெய்லி பிராக்டிஸ் பண்ணா என்ன ஆகும்? உங்களுக்கு பிடிச்ச ஆளை நினைத்து பார்த்தாலும் அவர் தெய்வமாக இருக்கிறார். சுத்தவெளியவே இங்கே இறைவனாக இருக்கிறார். இங்கே அந்த இறைவனே இங்கே இந்த உருவமாக இருக்கிறார். நண்பராக இருக்கிறார், பகைவராக இருக்கிறார், மனைவியாக இருக்கிறார், குழந்தைகளாக இருக்கிறார்கள். நட்சத்திரம், கடல், மலை, யாதா வேணாலும் பிரிச்சு பாருங்க. டெய்லி 100 பொருள் டெய்லி பிரித்து பார்த்து 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 இது மாதிரி பழகிட்டேன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எதை பார்த்தாலும் உங்களுக்கு இறைவனா தெரியும். அப்போ இறைவனா தெரிஞ்சதுன்னா வேற மாதிரி உங்களுடைய கருத்தை அங்கே ஏற்ற முடியாது. அங்கே விருப்பு வெறுப்பு எதுவுமே தோன்றாது. இந்த இடத்துல எங்கே வெறுப்பு இருக்கின்றதோ அந்த இடத்துல நடுநிலைமை இருக்காது. நாம விருப்பு வச்சோம்னா இதுக்கு தகுந்த மாதிரி தான் பேசுவோம். ஒருத்தரை வெறுத்தோம்னா அந்த வெறுப்பு வச்சுக்கிட்டா அந்த ஆளை வெறுத்துருவோம். அவர் நல்லவராக கூட இருக்கலாம், அவருக்கு நன்மை செய்ய நமக்கு நன்மை கூட செய்யலாம், ஆனா அவங்களை வெறுத்துருவோம். ஆனால் இந்த பொருளை பிரித்து பார்த்திருக்கிற காரணத்தினாலே எதை பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து கிடைச்சிரும். ரொம்ப நாள் இதை செய்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் மௌனத்திலே அதை செய்தேன். ஒரு நாள் மௌனத்திலே காலையில் ஒரு 5:30 மணிக்கு எழுந்து பாத்ரூம் போனான்னு வெளியில் வந்து என்னுடைய செருப்பை மாட்டினேன்.
அங்க ரொம்ப பேர், எவ்வளவு பேர் இருப்பாங்க? 200, 300 பேர் இருப்பாங்க. அத்தனை பேருடைய செருப்பு அங்க கழட்டி விட்டிருந்தாங்க. அப்படி காட்சி கிடைச்சது பாருங்க. எப்படி காட்சினா, அந்த 200 செருப்பு இருக்குது பாத்தீங்களா, அந்த 200 செருப்பு அப்படியே தெய்வமாவே காட்சி கொடுக்குதுங்க. ஏங்க நான் அதை எப்படிங்க சொல்லுவேன்? செருப்பு செருப்பாக காட்சி கொடுக்கவில்லை. அத்துணை செருப்புகளுமே இறைவனாக நேருக்கு நேர் இறைநிலை வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே அந்த கொட்டி கிடக்குது. இறைநிலையே நேருக்கு நேர் கொட்டி கிடக்குதுங்க. அவரை போயிட்டு வந்தேன். இந்த மாதிரி எதை பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காட்சி ஒரு 1/2 மணி நேரம் நீடித்ததுங்க. அப்ப மறைபொருள் விளக்க பயிற்சி, இந்த பயிற்சியை செய்தோம் என்றால் அந்த மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நாம செய்து பார்க்கலாங்க. அது பதிவாகி பதிவாகி யாரை பார்த்தாலும் அந்த தன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சேரை பார்த்து இந்த சேரை இறைவனாவே பார்க்க முடிஞ்சதுன்னா அங்க வேலையே முடிஞ்சதுங்க. அதுக்கு தான் சொல்றது, இந்த பயிற்சி கூட இல்லாம அந்த பயிற்சி செய்து பார்த்து அதுல இருக்கிற ஒரு ஆனந்தத்தையும் அனுபவிக்கலாம். ஆனால் அது ஒரு அனுபவம். ஆனால் மனத உணர்வுகளை எதிர்த்து போராடாம எதையுமே பிடித்து வைக்காமல் இருந்தோம் என்றால் இது நேருக்கு நேர் அப்படியே கிடைக்குது. யாரா நினைச்சாலும் உங்களுக்கு எதுவுமே வராதுங்க. உங்களை எப்படி திட்டினாலும் சரி, உங்களுக்கு எந்த துரோகம் செஞ்சாலும் சரி, ஒரு கடுமையான துரோகம் செய்தா கூட சரி, இங்க ஒன்றுமே ஏற்படாது. என்ன காரணத்தினால நம்முடைய மனதை அந்த மாதிரி ஆறு போல ஓட விட்ட காரணத்தினாலே இந்த மனம் வேற டைமென்ஷனுக்கு போயிருது. வேற டைமென்ஷனுக்கு போனதுனால சாதாரணமான மனிதனுடைய மனம் மாதிரி அங்கேயே இருக்காது. ரைட், முடிஞ்சுதா? அடுத்து பொருளை பாருங்க, எவ்வளவு பொருள் இருக்குது பாருங்க. இந்த பொருள்ல நாம கருத்து வடிவம் இருக்கிறதுல நிஜ பொருள், நிழல் பொருள், கனவு பொருள், நனவு பொருள், எத்தனை பொருள். இதை நான் சொல்லும்போது நான் ஒரு நோக்கத்துல ஒரு ஒரு உணர்வோடு இதை நான் என்ன மாதிரி உணர்ந்தனோ அந்த உணர்வை அந்த பொருளை அவங்களும் உணரணுங்கிற பொருளோடு சொல்றேன். ஆனா எத்தனை பேரு நான் என்ன மாதிரி சொன்னனோ அப்படியே அதே கருத்தோடு எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு கருத்து வைத்திருப்பாங்க. அப்ப இந்த பொருள் பற்றி சொல்வதில்லை, என்ன பொருள் இருக்கின்றது, எப்படி பொருளாக புரிந்து கொள்ளப்படுகின்றது. சரி, மலர் ஒரு பூ எடுத்துக்கிட்டோம். இந்த மலர் நிகழ்ச்சியா அல்லது பொருளா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எல்லாமே பொருள் தான் சொல்லுவாங்க. ஆனா மகரிஷி என்ன சொல்லுவாங்க? இந்த மலர் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? மலர் இருக்கின்றது, கோடானு கோடி அணுக்களுடைய கூட்டாக இந்த மலராக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதை நெருப்புல போட்டோம், என்னாச்சுங்க? நெருப்புல போட்ட காரணத்தினால கோடானு கோடி அணுக்களாக இணைந்து இயங்கி மலராக காட்சி கொடுத்து கொண்டிருந்தது. அந்த அணுக்கள் அழியவே இல்லை. அந்த நெருப்புல போட்ட காரணத்தினால அந்த அணுக்கள் அத்தனையும் அப்படியே பிரிந்து விட்டு இப்போது அந்த மலர் என்ற காட்சி மறைந்து விட்டது. அவ்வளவுதான். அணுக்கள் அழிவது கிடையாது, காட்சி மறைந்து விட்டது. பொருளுக்கும் நிகழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்? நிகழ்ச்சி என்பது மாறிக்கொண்டே இருக்கும், பொருள்னா அப்படியே இருக்கும். அப்ப இது பொருளா நிகழ்ச்சியே என்றால் நிகழ்ச்சி தான். அப்படி பார்த்தா எதுவா இருந்தாலும் நிகழ்ச்சி நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஒரு நாளைக்கு பிறந்தோம், குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கின்றது, மறைய போகின்றோம். அப்ப மறையாம இருக்கணும், இருந்தா பொருள், மறைந்து விட்டது என்றால் நிகழ்ச்சி. அப்படி பார்த்தா இந்த சுத்த வழி தோன்ற நாள்ல இருந்து அத்தனை பரிணாம வளர்ச்சியில என்ன நடந்திருக்கின்றது அத்துணையும் மாறிக்கொண்டே இருக்கின்றது, நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு நிமிடத்துக்கு முன்னால இருந்து இப்போது கிடையாது, அந்த அளவுக்கு மாற்றம் நடந்து கொண்டே இருக்கின்றது. அனைத்துமே நிகழ்ச்சிகளாக இருக்கின்றது, அத்தனையும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. எங்கேயுமே தேக்கம் அடைவதே கிடையாது. அந்த மாதிரி இயற்கை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்றது. மலரே மலரே நீ யார் அப்படிங்கிற பாடல்ல அதுல வரும். மலரே மலரே நீ யார், உன் அழகும் வண்ணமும்
பலவாறான எண்ணங்களை அகற்றி உன்னில் சிந்தனை அகற்றி உன்னில் ஆழ்ந்து விட்டேன். அதுக்கு மலர் பேசுற மாதிரி, மலரே நீ யார் என கேட்டாய், மறைபொருளான தெய்வமே நான். மலர் சொல்லுது. எங்க எக்காவலிங்கிற வன ஆசிரமத்துல மகரிஷி அவங்க இருக்கும்போது காலையில் எழுந்து ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஒரு பெரிய ரோஜாப்பூ, ரோஜாப்பூனா நம்ம ஊர்ல இருக்க மாதிரி இல்லை, பெரிய அளவிலே, அதை பார்க்கும்போது மலரே பேசுவது போன்ற ஒரு காட்சி. அப்போதான் இந்த கவிதையே வந்தது. மலரே நீ யார் என கேட்டாய், மறைபொருளான தெய்வமே நான். எது மறைபொருளா இருக்குது? தெய்வம் வந்து மறைபொருளா இருக்கு. மறைபொருளான தெய்வமே நான், சிலரே அறிவார் இவ்வுண்மை, சிந்தனை செய்ய வல்லவர்கள் அப்படின்னு அந்த இது வரும். மறைபொருளான தெய்வமே நான். தெய்வத்துக்கு உருவம் கிடையாது. ஆனா இங்க எத்தனை உருவம், கோடிக்கணக்கான உருவம் எடுத்து அப்படியே இருக்குது. மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, எல்லோரும் இறைநிலையை பார்த்து கொண்டே இல்லை என்று மாற்றுரை பகர்கின்றார் அப்படிம்பாங்க. ஆக எல்லா இடத்துலையும் இருக்கிற இறைநிலை தான். இறைநிலை தவிர வேற எங்கேயுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனா அதை போய் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து என்ன, நம்ம சொல்லி வச்சுட்டாங்கல்ல, நமக்கு பொருள்னு சொல்லி வச்சுட்டாங்கல்ல. இதுல பொருள்ல இன்னொன்னு, ஆக பொருளை பெருக்குனா இன்பமா இருக்குன்னு இன்னும் பொருளை பெருக்கி கொண்டே இருக்கிறாங்க. எவ்வளவு பொருள் அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு இன்பம்னு. உண்மையானவே மகிழ்ச்சி என்பது பொருளே கிடையாது, நம்முடைய அகத்திலே இருக்கின்றது. ஆனா சொல்லி வச்சுட்டாங்க இதெல்லாம் பொருள் அப்படின்னு. அப்ப இது பொருள் கிடையாது. அப்ப அதான் என்ன பண்ணாங்க, இதை போய் பொருள் கிடையாது அப்படின்னு நான் போய் சொன்ன வச்சுங்களேன், உனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிட்டாங்கன்பாங்க. அதுக்கு தான் என்ன சொன்னாங்க, உலகத்துல இருக்கிறதெல்லாம் பொருள், அங்க சுத்த வெளியா இருக்குது பாத்தீங்களா, அதை வந்து மெய்ப்பொருள்னு சொன்னாங்க. இதெல்லாம் பொருள், சரி உங்க உங்க வகையில வச்சுக்கலாம், இதெல்லாம் பொருள் தான்ப்பா. அதனாலதான் அதை வந்து பொருள் சொல்லாம மெய்ப்பொருள்னு வச்சாங்க. மெய்ப்பொருள்னா உண்மையான பொருள், அது மட்டும்தான். மீதி எல்லாமே பொய் பொருள் தான். அது மட்டும்தான் இந்த அளவுக்கு மாறாம உண்மையாக சத்தியமாக அப்படியே இருக்குது. மீதி எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அப்ப மறைபொருள் அப்படின்னா இதுவரை அத்துணை ஆன்மீகவாதிகளும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, இந்த ஒன்றை தான் குறிப்பிடுகின்றது மறைபொருள் என்று சொல்லக்கூடியது. அது என்னவென்றால், அருள் தந்தை அவருடைய வார்த்தையில கூறினோம் என்றால், கோடானு கோடி நட்சத்திரங்கள் அடங்கிய இந்த பிரபஞ்சம் ஒரு கோள வடிவிலே இருக்கின்றது. இந்த கோள வடிவை தாண்டி அதை சூழ்ந்தும் இதற்கு அப்பாலும் உள்ளது சுத்தவெளி. என்ன பேர் வேணும் வச்சுக்கணும், யார் என்ன பேர் வேணும் வச்சுக்கணும், எந்த மதமா இருந்தாலும் சரி, எதை வந்து பேசினாலும் சரி, எல்லாமே இந்த ஒரே ஒரு பொருளைத்தான் குறிப்பிடுகின்றது. நம்ம புதுசா கூட ஒரு பேர் வச்சுக்கலாங்க. ஆனா அது அத்தனையுமே அந்த ஒரே பொருளைத்தான் குறிப்பிடுகின்றது. அத்தனை பேரும் அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் மூலம் ஒண்ணுதான். அத்துணை பேருமா அத்துணை மதத்துக்காரங்களும் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆன்மீகத்தில் இல்லாதவர்களும் அதை நோக்கித்தான் தங்களை அறியாமலே போய் கொண்டிருக்கின்றார்கள். அந்த போற பாதையில சரியான முறையில ஒரு வழி கிடைக்காத காரணத்தினாலே இந்த அறிவை கொண்டு புகழ் வேண்டும், பொருள் வேண்டும், அதிகாரம் வேண்டும் என்று வேண்டும், மேலும் வேண்டும் வேண்டும் என்று அதுக்கு முடிவே இல்லாம தேடுறதுக்கு என்ன காரணம்னா, உண்மையாகவே அந்த அறிவுக்கு வேண்டியது எங்கிருந்து வந்தோமோ அங்க போய் சேரணும். அதற்கு மாறாக அதற்கு என்ன கொடுத்தாலும் அதுக்கு இன்னும் வேணும்னு சொல்லும். எப்போ நிறைவு பெறும், அங்க போய் கலந்தாதான் நிறைவு பெறும். அதற்கு மாறாக கப்பல்லே வந்து பணத்தை இறக்குனாலும் பத்தாம போயிடும். ஏன்? ஏன்னா இந்த அறிவுக்கு வேண்டியது அதுங்க. அதுக்கு மாறாக அதுகிட்ட என்ன கொடுத்தாலும் இன்னும் வேணும்னு சொல்லும். அது
எவ்வளவு கிடைத்தாலும் வராது. ஏன்னா கருத்து அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் அத்துணை ஆன்மீக தலைவர்களும் அத்துணை மத தலைவர்களும் இந்த ஒன்றையே குறிப்பிடுகின்றார்கள். அந்த மாதிரி புரியாத சாதாரண மனிதர்களும் அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் பக்தி யோகத்தில் இருக்கவங்க கூட எல்லாமே அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், அப்படியே நான் ஒப்படைச்சிட்டேன், அப்படியே சரண்டர் ஆகிட்டேன், உள்ள மட்டும் இல்லை வெளியிலையும் சரி, என்ன நடந்தாலும் எந்த முணுமுணுப்பு இல்லாமல் நான் அப்படியே ஏற்றுக்கிறேன் அப்படின்னாங்க. அவங்களுக்கு அறியாமல் அதை அருந்திட்டாங்கன்னு அர்த்தம். இன்னும் சில பேர் நான் எல்லாமே உன்னிடத்திலே, அவங்க எந்த குலதெய்வத்தையோ எந்த உருவ வழிபாடு செய்கிறாங்களோ அந்த உருவத்துக்கு நான் முழுமையாக ஒப்படைச்சிட்டேன்னு என்ன செஞ்சாலும் சரி ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு வரதை அப்படியே முணுமுணுப்பு இல்லாமல் ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களும் அந்த நிலையில் இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கே தெரியாது அவங்க நல்ல ஒரு ஞான நிலையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் தான் ஞானம் அடைந்துட்டோங்கிறது அவங்களுக்கு கூட தெரியாது. எது உண்மையாகவே சரண்டர் ஆனவங்க. அது வெளியில கூட நீ ஏன்னா நீ எனக்கு பண்ண, நான் அவ்வளவுதான், நீ கொடுத்து நான் அப்படியே உன்னுடைய வரப்பிரசாதமா ஏத்துக்கிறேன் அப்படின்னா அங்க பாருங்க, அங்க என்ன நடந்தாலும் துளி கூட சந்தேகமே வரக்கூடாது. அவங்களும் ஒரு ஞான நிலை தான், ஃபுல் சரண்டர் ஞான நிலை தான். ஆனா ஞான நிலையில இருக்கிறவங்க கூட அவங்க தெரியாம கூட இருக்கலாம். அப்படி பார்த்தோம் என்றால் இந்த மறைபொருள் அப்படிங்கிறது அதை ஒன்றே ஒன்றுதான் வந்து குறிக்குதுங்க. எத்தனை ஞானியர்கள் வந்தார்கள், அந்த மறைபொருள் இருக்குது பார்த்தீங்களா? நீங்க எல்லாத்துடைய ஞானி எல்லாரும் சொன்னதையும் எடுத்து பாருங்க, மூலம் ஒண்ணுதான். ஆனா அந்த சொன்ன விதத்துல சில மாறுபாடு இருக்குது. அப்ப அறிவுல முழுமை இழந்தா எல்லாரும் ஒன்னா சொல்லணும்ல, ஏன் ஒன்னா சொல்லல? அதுக்காக அவர்கள் தவறு செய்தார்கள் என்று அர்த்தம் கிடையாது. அந்த அந்த மறைபொருள் அந்த நேரத்துல அந்த காலகட்டத்துல அந்த மக்களுக்காக அந்த ஞானி மூலமாக கொட்டுனது. அது ஒரு குறிப்பிட்ட இதுதான், அதையே வந்து கெட்டியா பிடிக்க கூடாது. அந்தந்த காலகட்டத்தில் அந்த ஞானி மூலம் இயற்கை வந்து கொட்டுதுங்க. அப்போ ஒவ்வொரு ஞானியும் சில சமயத்துல வேறு மூலம் ஒன்னா இருந்தாலும் அந்த சொல்லக்கூடிய விதம், வார்த்தை, மொழி, எத்தனை மொழி இருக்குதுங்க உலகம் முழுவதும், எத்தனை மொழி இருக்கு, எத்தனை மொழியில இந்த இறையை தேடிக்கிட்டு எவ்வளவு பேர் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மொழியில கருத்து அவங்க எப்படி எடுக்கிறாங்க, எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. அப்ப அந்த உண்மையும் அந்த சத்தியமும் அப்பா என்ன வேணாலும் பண்ணும், மாறிக்கிட்டே இருக்கும். மாறிக்கிட்டே இருக்குன்னா அந்த மக்களுக்கு கொடுக்கறதுல அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஞானிகளை அனுப்பிக்கிட்டே இருக்குங்க. அதனால எதையுமே நான் பிடித்து வைக்காம விடணும். இன்னொன்று, அறிவுடைய முழுமைனா அப்படியே தெளிவாக அனைத்துமே தெரிந்து கொள்ள முடியும். வேதாத்திரி மகரிஷியின் அவருடைய நிலையில இருந்து பார்த்தாருன்னா எல்லாமே வந்து தெரியுங்க. ரொம்ப பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. நம்ம பேசின வார்த்தைய கூட இல்லை, நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கோம் வச்சுக்கலாம், இந்த வார்த்தையை கூட ஒரு ஆள் சொல்லி அங்க போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்களாம். ஆனா நாம ஒரு எண்ணத்தை எண்ணணும் என்றால் அந்த எண்ணத்தை கூட அப்படியே சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஞானியர் கூட இருக்கிறாங்க. அப்படியே நம்ம செயல் செஞ்சது கூட இல்லைங்க, அப்படியே சொன்ன எண்ணிய எண்ணத்தை கூட அதே வார்த்தையை அப்படியே சொல்றவங்க எல்லாம் வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டி அந்த மறைபொருள் அப்படிங்கிறது எப்படி அற்புதமா வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, மிக துல்லியமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அத்துணை பேருமே செயல் விளைவித்தது தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷிகள் மிக துல்லியமாக சொல்லியிருக்கிறாங்க செயல் விளைவு தத்துவத்தை பத்தி. எதையும் எதிர்பார்க்காம செயல் செஞ்சுக்கிட்டே இருங்க, எதையுமே எதிர்பார்க்க கூடாது, செஞ்சுக்கிட்டே இருந்துங்க. நீங்க எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் அந்த செய்த செயலுக்கு விளைவு ஏற்படும். நம்பிக்கை வைத்தாலும் நம்பிக்கை வைக்காவிட்டாலும், எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் அது வந்து உண்டான விளைவை மிக துல்லியமா இருக்கும். அது சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி,
பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே ஒண்ணுதான். அந்த மாதிரி துல்லியமா கொடுக்கக்கூடியது. அப்ப அந்தந்த காலகட்டத்துல இருக்கக்கூடியது. அதையும் பிடித்து வைக்காம, இப்போது எதையுமே தேங்கி வைக்காம, அப்ப அந்த மாதிரி ஞானி தெளிவாக அனைத்துமே தெரிந்த ஒருத்தர் இருக்காங்கன்னா, நிச்சயமாக எல்லோராலும் அந்த போ முடியாது. ஆனா எல்லாராலும் ஞானம் அடைய முடியும். ஆனா அந்த நிலைக்கு எல்லாராலும் போ முடியாது. இதுல வந்து சந்தேகமே கிடையாது. அனைவருமே ஞானி ஆயிடலாங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதே போல வேதாத்திரி மகரிஷி மாதிரி, ஓஷோ மாதிரி, ரமண மகரிஷி மாதிரி, புத்தர் மாதிரி, ஸ்ரீ பகவத் ஐயா மாதிரி, அதாவது நான் என்ன மாதிரி சொல்றேன் அப்படின்னா, என்ன மாதிரி கருத்தோட அந்த கருத்தை நீங்க எடுத்துக்கணும். என்ன மாதிரி கருத்துனா, அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. இது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்கு தெரியுங்களா? அதுதான் இப்ப நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்காக. அந்த மாதிரி பெரிய மகான் சொன்னார்னா, அந்த அவருக்கு என்ன மகான் பேரு சொல்லிட்டாருன்னு நினைச்சுக்குவாங்க. வேதாத்திரி மகரிஷியே சொல்லுவாரு. ஏதோ பெரியவர், ஒரு சாமியாரு அந்த மாதிரிலாம் நினைச்சுக்காதீங்க நீங்க. நானு குடும்பம் நடத்தி 2 மனைவியோடு வாழ்க்கை நடத்தி, உப்பு விலை என்ன, மிளகாய் என்ன விலை எல்லாம் தெரிஞ்சு குடும்பம் நடத்திட்டு தான் நான் சொல்றேன். மற்ற சாமியார் மாதிரி அப்படியே துறந்துட்டு போயிட்டு லெக்சர்லாம் கொடுக்கல. குடும்பத்துல நடத்தி பார்த்து தான் நான் இதை சொல்றேன் அப்படிம்பார். அவரே சொன்னா கூட ஒரு பெரிய ஞானி. அவர் நிலைக்கெல்லாம் பார்த்தா நம்மளால முடியாதுன்னு விட்டுருவாங்க. நான் இப்போது சொல்லக்கூடியது அந்த மாதிரி இல்லை. நான் வந்து ஒரு சாதாரண மனிதன். சாதாரண மனிதன், சாதாரண மனிதர்களுக்காக நான் வந்து பேசுறேன். அந்த எல்லாத்தையும் தெரிந்து கொள்வது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஞானம்னா, இப்ப சொல்லக்கூடியது என்ன ஞானம் என்றால், எடுத்த எடுப்பிலேயே என்னால அந்த இயற்கையோடு போராட முடியாது, அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அது மறைபொருள் தான். அது மறைபொருள் தான், நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, அதோட எதிர்த்து போராட முடியாது அப்படின்னு தன்னுடைய அறியாமையை ஒத்துக்கொள்வது இந்த இடத்துல ஞானம்னு சொல்றேன். மற்றவங்க சொன்ன ஞானத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் என்றால், ஞானம் என்றால் பிரம்மாண்டப்படுத்தி அது எல்லாமே முக்காலமும் தெரிந்து கொள்ளக்கூடியது. இப்ப சொல்லக்கூடிய அந்த மாதிரி கிடையாது. இப்ப சொல்லக்கூடியது என்னன்னா, நம்முடைய அறிவினுடைய இயலாமை ஒத்துக்கிறது. இல்ல நான் அடைஞ்சே தருவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். என்னால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. நான் சரண்டர் ஆயிடுறேன்ப்பா. உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன். என் மனதுகிட்டே சரண்டர் ஆயிடுறேன். என் மனம் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அதை திருத்தி அமைப்பதற்கு நான் வந்து முயற்சியை செய்ய மாட்டேன். அது எனக்கு கட்டுப்பட்டதே கிடையாது. கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அது தலை விரிச்சு ஆறிடும். ஆகவே உன் விஷயத்தை நான் தலையிடவே மாட்டேன். என் அறிவை கொண்டு உன்னுடைய மனதை சரி பண்ணவே மாட்டேன். என்னுடைய அறிவினுடைய இயலாமைய முழுமையா ஒத்துக்கிறேன் அப்படின்னு நம்முடைய மனதிலே சரண்டர் ஆயிட்டோம்னா இது ஒரு ஞானம். ஒண்ணுமே கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது, முழுமையா சரண்டர் ஆகிவிட்டோம் என்றால் இந்த வகையில அந்த இயற்கையோடு இயற்கையாக மாறி விடுகின்றோம். இப்போது எனக்கு தெரியாது, என் அறிவு நான் இயலாமையை ஒத்துக்கிறேங்க போது இப்ப என்ன பண்ணும், நாம் அந்த இயற்கையோடு மாறிவிட்ட காரணத்தினால அந்த இயற்கை நமக்கு ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அந்த நேரத்துல, அந்த காலகட்டத்துல, அந்த சூழ்நிலையில, அந்த பிரச்சனை ஏற்படும் போது, ஏன்னா நம்மளால எதுவுமே கிடையாது. எதுவுமே இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அறிவை பயன்படுத்துறதே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. ஆனா, அதுகிட்ட சரண்டர் ஆன காரணத்தினால, அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கொண்ட காரணத்தினால, அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அற்புதமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குங்க. இது வந்து அதாவது அந்த வேதாத்திரி மகரிஷி அவர் சொன்னார்னா நோ அப்பீல். அதை வந்து எப்படி கருத்து எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. என்ன சொன்னாரு, அறிவு, அறிவை அறிந்த அறிவு, அறிவு சிறப்பானது, அறிவை அறிந்த அறிவு சிறப்பானது அப்படின்னாரு.
அறிவு சிறப்பானது. அறிவை அறிந்த அறிவு மேலும் சிறப்பு. இப்பதான் எனக்கு புரியுது. அறிவை அறிந்த அறிவு அப்படின்னா அது முழுமையாக இயற்கையே சரண்டர் ஆயிட்டோம்னா அங்க முடிஞ்சு போச்சு. ஒண்ணுமே அங்க கிடையாது. எதுவுமே செய்ய தேவையில்லை. மனதை பொறுத்தவரை ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. அந்த அறிவை கொண்டு அறிஞ்சுக்கணும். இது ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கொண்டு சரண்டர் ஆகுது. பாருங்க என்ன அற்புதம் பாருங்க. இப்போ ஒருத்தர் அந்த மாதிரி மனநிலையில் இருந்தார் அப்படின்னா எப்படி இருப்பார்னா அவர் பர்மனண்டா, அதாவது இங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, அறிவுபூர்வமாக புத்தி பூர்வமாக தெரிந்து கொண்டதே போதுமானது, வேற எதுவும் தேவை கிடையாது. புத்தி பூர்வமாக புரிந்து கொண்டாலே வேற மாதிரி மாற்றம் நடக்கும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இது ரொம்ப எளிதானாச்சே. புத்தி பூர்வமா புரிஞ்சுக்கிட்டா போதும். மீதி எல்லாம் என்ன மாதிரி ஆன்மீக பயிற்சி ஏற்பட்டாலும் சரி, அது அனுபவம் தான், அது ஞானத்தை தராது. ஆனால் இதன் மூலமாக நாம் இயல்பாகவே ஞானத்தில் தான் இருக்கிறோம் என்பதை துல்லியமாக நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அதுக்கு பிறகு மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே ஃப்ரீயா இருக்கும். ஒண்ணுமே இருக்காது. ஒரு நெருடலும் இருக்காது. எந்த நெருடலும் இருக்காது. ஆக்சுவலா அந்த மாதிரி ஞான வேதாத்திரி மகிழ்ச்சி மாதிரி ஓஷோ மாதிரி இருக்கிறவங்களுடைய நிலை அது ஒரு நிலைனா, இந்த அறிவினுடைய இயலாமை ஒத்துக்கிட்டோம்னா நிஜமா அவங்க என்ன மாதிரி ஃப்ரீயா இருந்தாங்களோ அந்த மாதிரி ஃப்ரீயா நாம இருக்கலாம். சந்தேகமே கிடையாது. அப்ப எதை ஈஸி அப்படின்னு பாருங்க. இது மிக மிக எளிதானது. அவ்வளவுதான். ஆனால் வேற மாதிரி அதை நினைத்தோம் என்றால் இப்போது அது மறைபொருளாக மாறிவிடுகின்றது. இவ்வளவுதான் அறிவினுடைய இயலாமை ஒத்துக்கொண்டோம் என்றால் இயற்கை தெளிவாக கிடைக்கின்றது. இது இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்துல ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, யாருமே இந்த மாதிரி ஆன்மீகத்தில் இல்லாம திடீர்னு ஒருத்தர் இந்த கருத்தை புரிந்து கொண்டார் என்றால் அவரு மனக்கவலை இல்லாம வாழ்க்கை நடத்தலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அமைப்புல, ஒரு ஆர்வத்துல, ஒரு தாகத்துல, ஒரு ஏக்கத்துல நம்ம கொஞ்சோண்டு அனுபவிச்சோம். இதையே உலகத்து மக்கள் எல்லாம் கொண்டு போகணும்னு ராத்திரி பகலா நினைச்சு மற்றவங்கள நம்மள பைத்தியக்காரன் நினைச்சாலும் பரவாயில்லன்னு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் இதை புரிந்து விட்டதென்றால் அப்படியே பர்மனண்டான அந்த மன விடுதலை கிடைத்துவிடும். எப்படி பாருங்க. ஆக இந்த சொன்ன கருத்தை நாம எந்த மாதிரி எடுக்கிறோமோ அதை பொறுத்தான் இருக்கின்றது. நிறைவாக வழக்கம் போல போர் இல்லாத நல்லுலகம் வேண்டும். அந்த கருத்தை அதிகமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையாகவே ஞானம் பெற்று விட்டோம் என்றால் நாம் ஞானம் அடைந்து விட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, வந்த வேலை முடிஞ்சு போச்சு, ஜாலியா நம்ம பாட்டுக்கு எதை பத்தியும் கவலைப்படலாம இருக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. எப்போது உண்மையாகவே அந்த ஞான நிலை என்றால் உலகத்துல மக்கள் படக்கூடிய கஷ்டத்தை தான் அடைந்ததாக நினைத்து, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு பாருங்க. அந்த மாதிரி இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களேன்னு மகரிஷி அந்த ஏக்கமும் அந்த உலகம் அமைதி வரணும் அப்படிங்கிற எண்ணம் மாதிரி ஏக்கம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த உணர்வோடு நாமும் இருக்கணும். அந்த போர் இல்லாத நல்லுலகம் கண்டிப்பா வரும். இப்பவும் சொல்றேன், அவர் சொன்னது நோ ஆப்பிள். அதை எப்படி எப்படி கருத்தாக புரிந்து கொள்கிறோமோ அப்படி எது தனி மனிதன் அமைதி, குடும்ப அமைதி, ஊர் அமைதி, அந்த தனி மனிதன் அமைதியில அந்த மன விடுதலை பெற்றுவிட்டோம் என்றால், மனதோடு போராடாமல் இருந்தோம் என்றால், மனதோடு முரண்பாடு இல்லாமல் இருந்தோம் என்றால், அந்த அமைதி நிச்சயமாக இவங்க உடல்ந்து வரக்கூடிய விருவலை நிச்சயமாக உலகத்துல போய் இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் சேரும். காலத்தால மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த தெளிவாக அதே போல இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெயின் கூட பண்ணக்கூடாது. ஆகா இப்படிலாம் இருக்கிறாங்களே ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அதை கூட பிடித்து வைக்காம ஜாலியா கொண்டு போகணும். ஜாலியா நிச்சயமா அந்த தனி மனிதன் அமைதி அடைஞ்சிட்டா அதனுடைய விரிவலம் கண்டிப்பா மாற்றம் ஏற்படுத்துங்க. அதுல இந்த தனி மனிதன் குடும்ப அமைதி, ஊர் அமைதிங்கிறத அப்படியே தெளிவாக நம்பணும். அப்ப முதலாவதாக நாம் அடையணும். மற்றதை பத்தி கவலைப்படாதீங்க.
ஃபர்ஸ்ட் நம்ம அடைந்துடலாம். அந்த மன விடுதலையோடு, நிஜமான விடுதலையோடு, பர்மனண்டான விடுதலையோடு இருக்கலாம். கண்டிப்பா மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மற்றவங்களுக்கு மகரிஷி என்ன வித்தியாசம்னா தெளிவாக கொடுத்துட்டாரு. என்ன மாதிரி போகணும், பிளானே பண்ணதில்ல, ஆராய்ச்சியே பண்ணவில்லை, எல்லாமே அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக கொடுத்துட்டாரு. நம்ம வந்து செய்ய வேண்டியதை நாம் வந்து எப்படி செய்ய போகிறது அப்படின்னு தேவையில்லை. இதை மட்டும் முடிவு பண்ணிக்கிட்டோம்னா அழகாக நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொண்டு போக முடியுங்க. அதனுடைய நபர்கள் பெருக வேண்டும். உங்களுடைய அத்தனை பேருடைய ஏக்கத்தை என்னால புரிஞ்சுக்க முடியும். நீங்க எடுத்த சலித்தெடுத்த முத்துக்கள் புரியவங்களுக்கு புரியும். வேற ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அடுத்து போதை இல்லாத தமிழா ஏற்படணும். மது இல்லாத, போதை இல்லாத ஒரே ஒரு நபர் மூலமாக இது நடந்து விட்டதென்றால் அதிலிருந்து விடுபட முடியாம என்னென்ன உலகத்துல பஞ்சமகா பாதகம் செய்ய முடியுமோ அதுக்கு தூஞ்சிருவான். அந்த மது போதைக்கு அடிமையான காரணத்தினால அந்த இன்ப நாட்டத்தின் காரணமாக அதற்கு தடுக்கணும். இளைஞர்களை நம்ம நல்ல இளைஞர்களாக உருவாக்கணும். அவங்கள மாற்றி அமைக்கணும். நம்மளால என்ன பண்ணணுமோ சிந்தனை செய்து உண்டான காரியங்களை செய்யணும். நம்ம குழந்தைகளை, நம்முடைய ஆண் குழந்தைகளை அந்த மாதிரி வளர்க்கணும். நம்ம ஆண் குழந்தைகளை பொது இடத்துல பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி நம்முடைய குழந்தைகளை வளர்க்கணும். பெண்களிடத்தில் ஏதாவது துன்பம் ஏற்பட்டா ஆண்கள் போய் அதை தட்டி கேட்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பெண்ணினத்துக்கு மதிப்பு கொடுக்கிற மாதிரி நமக்கு தெரிந்த நம்ம வீட்டில் இருக்கிற ஆண் குழந்தைய அந்த மாதிரி சொல்லி சொல்லி நல்ல ஆண் குழந்தையாக வளர்க்கணும். நிறைவாக பிறந்த நாள ஒரு நாள் மட்டும் பிறந்த நாள் கிடையாது, எல்லா நாளும் பிறந்த நாள் தான். காலையில் எழுந்தோன்னு வச்சுங்களேன், இது போதுங்க. காலையில் எழுந்துட்டோம் பார்த்தீங்களா, இதே போதுமே. காலையில் இருந்த உயிரோடு இருக்கிறோம்ல, இதுவே போதுமானாச்சா? இதை வச்சுக்கிட்டே உலகத்தை இதுவே செய்யலாமே. அப்போ அதுக்கே சந்தோஷப்பட்டுக்கலாம். நான் வந்து பிறந்த நாள் வந்து முன்ன எங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் கொண்டாடுவாங்க. நான் தான் வந்து அதனுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துடைய பிறந்த நாளும் புதுசாக ஜாயின் பண்ண நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்து அது ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து கேக்லாம் வெட்டி இது பண்ணுவோம். என்னுடைய பிறந்தநாள் மட்டும் யாருக்கும் சொல்ல மாட்டேன். யாருக்கும் தெரியாது. யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி எனக்கு தெரியாமல் கேக்கை வாங்கி வச்சுட்டாங்க. வந்து வெட்ட சொன்னாங்க. ஏங்க போய் கேட்க வெட்ட சொல்கிறீங்க? இந்த பிறந்த நாளுங்கிறது ஒரு துக்ககரமான நாள். ஏன் ஏன் அப்படின்னா பிறந்துட்டோம், இன்னும் வாழ்க்கை எதுவுமே சாதிக்கல. ஆகவே இந்த பிறந்த நாள் ஞாபகம் வரும்போது தான் ஞாபகம் வருது, வயசாயிடுச்சேன்னு. இன்னும் ஒண்ணுமே சாதிக்கலையே. ஆகவே இது துக்ககரமான நாளுங்க. நீங்க வந்து எனக்கு தெரியாம சர்ப்ரைஸ் பண்ணணும்னு இதை ஏற்பாடு பண்ணிட்டீங்க. ஆனா இப்போ நீங்க பேச நான் கேட்டே ஆகணும்னு இதெல்லாம் ஒரு லெக்சரே 1/2 மணி நேரம் ஒரு 15 நிமிஷம் லெக்சரே கொடுத்துட்டேன் மகரிஷி தத்துவத்தை வைத்து. இது துக்ககரமான நாள் தான். இருந்தாலும் பரவாயில்ல. போன பிறந்த நாள்ல இருந்த இந்த பிறந்த நாள் உயிரோடு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கே சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அப்ப பிறந்த நாள் எல்லா நாளும் பிறந்த நாள் தான். ஆனால் நாளை நாளை ஒரு நாள் மட்டும் நினைவு நாள் அல்ல. ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டிய, ஒவ்வொரு நாளும் அவரை பற்றியும் அவருடைய தத்துவத்தை பற்றியும் அவருடைய அசையாத அந்த உலக சமாதானத்தையும் அதனுடைய ஏக்கத்தையும் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டிய நாள். ஒரு நாள்ல மறந்துறதில்லை. அடுத்து ஒரு நிகழ்வு சொல்ல போறேன். அந்த நிகழ்வை புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு யாரும் என்கிட்ட கேட்கக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். ஒரு அமாவாசை இருட்டு, அமாவாசை கும் இருட்டு. கும் இருட்டுனா ஏதோ ரோட்ல பார்த்தீங்கன்னா அங்க ஸ்ட்ரீட் லைட்லாம் கிடையாது. கும் இருட்டுன்னா ஏத்த மாதிரி யார் வரானா கூடியது.
யார் வரணும் கூட தெரியாதுங்க. அந்த மாதிரி ஒரு கும்மி இருட்டு. இந்த அமாவாசை தான் திருடனுங்க வெளியில வருவாங்க. அந்த கும்மி இருட்டுல ஒருத்தர் மோதிக்கிட்டான். கன நேரம் தான். மோதிக்கிட்ட உடனேயே அது யார் தெரியுங்களா? 2 பேருமே திருடனுங்க. 2 பேருமே இருட்டுல ஒருத்தரையுமா புரிஞ்சு மோதிட்டாங்க. ஆனா மோதின அடுத்த கணத்திலே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒருத்தன் இன்னொருத்தனை திருடன்னு 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏங்க எப்படிங்க? அவ்வளவு இருட்டுல மோதின ஆளை ஒருத்தன் இன்னொருத்தன் திருடன்னு கண்டுபிடிச்சிட்டா பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன திறமை பாருங்க. அதே போல ஞானியை அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உடலை விட்டாலும் வேற உடல் எடுத்து வந்து வேற ரூபம் எடுத்து வந்தார்னா கண்டுபிடிக்கணும் இவர் தான் வேதாத்திரி மகரிஷி அப்படின்னு. அந்த அளவுக்கு அவரோட உயிர் கலப்பு இருக்கணும். சந்தேகமே இல்லாம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பளிச்சுன்னு பிடிக்கணும். எதுக்கு சொல்றேன்னா இப்ப சொல்லக்கூடிய நிகழ்ச்சிய அந்த மாதிரி புரிஞ்சுக்குங்க. புரியாதவங்க விட்டுடுங்க. காலத்தால என்னைக்காவது பளிச்சு அடிக்கும். நான் மலேசியாவுக்கு போயிட்டு வந்துட்டு 2010 பிப்ரவரி 2ஆம் தேதி போயிட்டு மார்ச் 3ஆம் தேதி இந்தியாவுக்கு போனோம். மார்ச் 7ஆம் தேதி ஒரு விரதம் ஆரம்பிக்கிறோம். ஒரு வாரம், மொத்தம் 3 வாரம். கரெக்டாக மார்ச் 28ஆம் தேதி அதை நிறைவு பண்ணணும். ஒரு வாரம் பழம் மட்டும் சாப்பிட்றது 7ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை. அடுத்த ஒரு வாரம் ஜூஸ் மட்டும் சாப்பிட்றது. அதுக்கு அடுத்த வாரம் 21 28ஆம் தேதி வரை லெமன் அண்ட் ஹனி. லெமன் பிழிஞ்சிட்டு அதில் தேன் ஊற்றணும். புளிக்கவும் கூடாது, இனிக்கவும் கூடாது. அந்த பாட்டிலை மட்டும் வச்சுக்கிட்டு பசிக்கிறப்பெல்லாம் அந்த ஒரு வாரம் அது மட்டும்தான் குடிக்கணும். அந்த மார்ச் 28ஆம் தேதி அந்த விரதத்தை முடிப்பதற்காக ஆழியாருக்கு போனேன். அந்த நேரமும் வந்தது. 12:40 என் பையில ஒரு பேனா வச்சிருந்தேன். அந்த பால் பாயிண்ட் பேனா இப்படிதான் அது கசிஞ்சுன்னு தெரியல. அது கசிந்து ஷர்ட் எல்லாம் இங்க் ஆயிடுச்சு. பார்க்குறவங்கலாம் கேட்டாங்க, என்னங்க இங்க நெஞ்சில என்ன ஆச்சுங்க? நெஞ்சில உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? என்ன ஆச்சுங்கன்னு கேட்டாங்க. இந்த 12:40க்கு என்ன ஆச்சுன்னு நான் சொல்ல முடியுமா? அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். நம்மோடு